வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக இன்று ஒடிசா மாநிலம் சென்றார். அங்கு தொலைத்தொடர்பு, ரயில்வே, உயர்கல்வி, சுகாதாரம், திறன் மேம்பாடு, கிராமப்புற வீட்டு வசதி துறைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 60,000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பல மேம்பாட்டு திட்டங்களை ஜார்குடாவில் இருந்து மெய்நிகர் முறையில் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். குஜராத்தின் முதல் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலையும் மெய்நிகர் முறையில் பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 126வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏஆர் செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் குறித்து புதுச்சேரியில் இன்று 13 இடங்களில் விழிப்புணர்வு முகாம்கள் நடைபெற உள்ளன. திருவிக அரசு உயர்நிலைப்பள்ளி, காலாப்பட்டு பல்நோக்கு கூடம் உள்ளிட்ட இடங்கள் இதில் அடங்கும். புதுச்சேரி வில்லியனூர் மரப்பாலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் நாளை காலை 10:30 மணி முதல் பகல் 12:30 மணி வரை ஜிஎன் பாளையம், அரும்பார்த்தபுரம், மூலக்குளம், தக்கக்குட்டை, விஐபி நகர், ஜேஜே நகர், உழவர்கரை, உழவர்கரைப்பேட், அணக்கரை, கேப்ரியல் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இதேபோல் கணுவாப்பேட் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் வி மணவெளி, தண்டுக்கரை, உத்தரவாக்னிப்பேட், கணுவாப்பேட், புதுப்பேட், மணிமேகலை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும். ஆசிய கோப்பைக்கான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் துபாயில் நாளை இரவு 8 மணிக்கு நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் விளையாடுகின்றன. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.